அன்பார்ந்த எனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஜோதிடத்தில் எந்த அதாவது கேந்திரங்கள் 4, 7, 10, கோணங்கள் 5, 9, இது கேந்திரங்கள் என்பது என்ன சொன்னோன்னா சுகமாக வாழ்வது. 4, 7, 10 ஒரு மனிதனுக்கு நன்றாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வான். கோணம் என்பது 5, 9. இந்த 5, 9 என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒரு மனிதனுக்கு நன்றாக இருந்தால் சந்ததிகள் நன்றாக விருத்தியாகும். சந்ததிகள் நன்றாக விருத்தியாகும். ஒரு மனிதனுக்கு என்ன சொன்னான்னா கேந்திரங்களும் சரியில்லை, 5, 9 சரியில்லை என்று சொன்னால் அவனை எதன் மூலமாக முன்னேற்றுவதற்கு அவனுடைய ஜாதகத்தில் ஏதாவது வழி இருக்கிறதா என்பதை ஜோதிடர்கள் சிந்திக்க வேண்டும். கண்டிப்பாக சிந்திக்கணும். அப்போ என்ன சொன்னான்னா அந்த சிந்தனை நமக்கு உதயமாகணும். உதயமானால் தான் 4, 7, 10 சரியில்லை, 5, 9 சரியில்லைன்னா வாழ்க்கையில் இந்த ஜாதகம் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போகக்கூடாது. அவனை வாழ வைப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னா உபஜயஸ்தானங்கள் என்று ஒன்று உண்டு. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மனித வாழ்க்கையில் என்ன சொல்லலாம்னா நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உபஜயஸ்தானம். இந்த உபஜயஸ்தானம் என்பது என்ன சொல்லலாம்னா 3, 6, 10, 11. 3, 6, 10, 11. இந்த உபஜயஸ்தானங்களில் ஏதாவது கிரகங்கள் இருக்கிறதா என்று பார்க்கணும். அந்த உபஜயஸ்தானங்களில் இருக்கின்ற கிரகங்கள் நம்மளை வெற்றி பெற செய்யும். அதாவது 4, 7, 10, 5, 9 கைவிட்டு விட்டது, இல்லை, வலிமை இல்லை அப்படின்னு சொன்னால் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய அந்த 3, 6, 10, 11 இடங்களில் இடம் அந்த இடத்தில் கிரகம் இருந்தால் அந்த இடத்துல அந்த 3, 6, 10, 11 கிரகங்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி கிடையாது. அந்த 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கா, 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கா, 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கா, 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இவர்கள் இந்த மாதிரி 4, 7, 10 விசேஷம் இல்லை, 5, 9 விசேஷம் இல்லை என்று சொன்னால் 3, 6, 10, 11 கிரகம் இருந்தால் அந்த கிரகங்கள் உங்களை வெற்றி பெற வைக்க. அதாவது யார் வேணாலும் என்ன சொல்கிறான்னா இப்போ ஒரு டிரைவர் சீட்டு, அந்த சீட்டில் யார் உட்கார்ந்தாலும் வண்டி ஓட்டலாம், அவ்வளோதான். அந்த கட்டத்தில் போய் அங்கே உட்கார்ந்தா அந்த கிரகம் அந்த மாதிரி தான் ஆக்டிவேஷன் பண்ணும், மாற்றி ஆக்டிவேஷன் பண்ணும். 4ஆம் இடத்தில் போய் ஒரு கிரகம் உட்கார்ந்தால் என்ன செய்யும், 4ஆம் இடம் மாதிரி தான் உட்கார்ந்து அவர் என்ன ஆதிபத்தியம் உடையவராக இருந்தாலும் அங்கே 4ஆம் இடமாகத்தான் அது சப்போர்ட் பண்ணி தான் வேலை செய்ய முடியுமே தவிர அது என்ன சொன்னால் மாறி வேலை செய்ய முடியாது என்று சாஸ்திரம். அதாவது மனிதன் மாறலாம், கிரகங்கள் என்ன ஆதிபத்தியம் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த ஆதிபத்தியத்தை தான் அங்கேருந்து நீங்கள் எடுத்து செயல்படுத்த முடியும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால், 3ஆம் இடம் என்பது ஒரு உபஜயஸ்தானம், அந்த உபஜயஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தனது முயற்சியால் அவர் வெற்றியை பெற்று விடுவார்.
3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் தன்னுடைய சுயமுயற்சி. எனக்கு 3ஆம் இடத்துல கிரகம், எனக்கு 3ஆம் இடத்துல வந்து லக்னாதிபதி போய் உட்கார்ந்துருக்கிறதுனால எனக்கு வந்து என்ன சொன்னோன்னா பூர்வீகம் வந்து அவுட்டு. 5 குடையவன் நல்லா இருக்கு, 5 குடையவனும் 9 குடையவன் நல்லா இருக்கு. அதனால சந்ததி விருத்தி ஆயிடுச்சு. அப்போ அந்த 3ஆம் இடம் அப்படின்றது சொல்லக்கூடிய இடத்தில் வந்து லக்னாதிபதி போய் உட்கார்ந்த காரணத்தினால் என்னுடைய சுய முயற்சியால் நான் வந்து எங்கள் வர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை விட சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு உதாரணம் அதுதான். இதே என்னுடைய பையனுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்கணத்துக்கு 3, லக்கணத்துக்கு 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து என்ன சொன்ன, லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் வந்து ஒரு கிரகம், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம், லக்கணத்துக்கு வந்து 10ஆம் இடத்துல ஒரு கிரகம், எப்படி இருக்கான்? டாப் லெவலுக்கு போய் லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் வந்து எந்த ஆதிபத்தி அட்டமாதிபதிக்கு யார் வேணாலும் அங்கே உபஜேசம் அவன் ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல உட்கார்ந்தானே தவிர அவன் வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு குழந்தைக்கு வந்து 3ஆம் இடத்தில் சூரியன், தகப்பன் இருக்கின்ற வரை கிங் தான், அதில் மாற்றமே கிடையாது. தகப்பன் வந்து ஒரு காரியத்தை எடுத்தான் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு சக்ஸஸ் தான். 6ஆம் இடத்தில் செவ்வாய் என்ன சொல்ற, என்ன ஆதிபத்தியம்? செவ்வாய் வந்து என்ன சொல்றான்னா, என்னதான் வந்து 3 குடையவர், செவ்வாய் வந்து 3 குடையவர் 6இல் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ என்ன சொல்ல, ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தால் அப்படியே டாப் லெவலுக்கு கொண்டு வந்துடுவான். 6ஆம் இடம் என்பது தொழில் சார்ந்த விஷயம், தன்னுடைய வேலை. அந்த வேலை ஸ்தானத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த 3 குடையவன் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த இடத்தில் வந்து தீப்பொறியாக இருக்கும். யாரும் வந்து அங்கே அசைக்க முடியாது. ஏன்னா 10 பேர் கீழே உட்காந்து வேலை பார்க்குறான். எந்த ஒரு ஜோதிடத்திலையும் என்ன சொல்லியிருக்கான்னா, நாம் வந்து ரசிக்கணும், நல்லதை ரசிக்கணும், கெட்டதை ரசிக்கணும். நல்லதை ரசிங்க, கெட்டதை ரசிங்க. அப்படி ரசித்தால்தான் உங்களுக்கு ஜோதிடம் வந்து பிடிபடும். அப்போ 3 குடையவன் 6இல் இருந்தால் அவன் டாப் லெவலான உத்தியோகத்துக்கு போவான். சரி, 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த உபஜயஸ்தானத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு, தொழில் இளம் வயதில் கிடச்சிரும். இதெல்லாம் ஜோதிடர்களும் நம்ம எல்லாருமே இப்போ வந்து என்ன சொல்லணும், எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். சமையல் கலை முதல் கொண்டு, ஜோதிடம் முதல் கொண்டு, விளக்குறது முதல் கொண்டு, அடுப்பை துவைக்கிறது மாதிரி எல்லாரும் தெரிஞ்சு தான் உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தில் நாம் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து 4, 7, 10, 5, 9 எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது நல்லா இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு இந்த உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 கிரகம் இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய வெற்றியாளராக, சமூகத்தில் பெரிய சாதனையாளராக நீங்கள் வருவீர்கள். இது எந்தவித மாற்றமும் கிடையாது. நீங்கள் வந்து 100% உபஜயஸ்தானத்தில் இருக்கின்ற கிரகத்தை நம்பலாம். ஒரு கிரகம் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது, அவரே வந்து டாப் லெவலில் வர்றார். ஒரு பையனுக்கு வந்து என்ன சொன்னால் 2 கிரகம் இருக்கிறது. அதாவது வந்து லக்னாதிபதி 3ல், லக்கணத்துக்கு 6ல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உபஜயஸ்தானத்தில் ராகு. எப்படி இருக்கும்? வெற்றி பெற்று கொண்டே இருப்பார்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் 10ஆம் இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு கிரகம் இருந்தால் அதுவும் உபஜயஸ்தானம் தான். 11ஆம் இடத்திலும் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அது உபஜயஸ்தானம் தான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த 10, 11 ஒரு கிரகம் இருந்தால் இவர்கள் தொழில், லாபம் போன்ற விஷயங்களில் வந்து சூப்பராக ஜொலிப்பாங்க. ஆனால் இன்னும் ஒன்று தான், இதில் வந்து ஒரு குழப்பவாதிகள்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, யார்? கேது.
இந்த உபஜயஸ்தானங்களுக்கு 1 5 9 கேது உட்காரக்கூடாது. உபஜயஸ்தானங்களுக்கு 1 5 9 வந்து சனி உட்காரக்கூடாது. உபஜயஸ்தானங்களுக்கு 1 5 9 ராகு உட்காரக்கூடாது. உபஜயஸ்தானங்களுக்கு 1 5 9 வந்து மாந்தி உட்காரக்கூடாது. சில பேர் உங்களுடைய கேள்வி கணைகள் வந்து திரும்பலாம் என் பக்கம். எனக்கு எல்லாம் நல்லாமல் இது இருக்குது, நான் நல்லா இல்லை அப்படின்னா வந்து அதில் வந்து என்ன சொன்னேன், இவங்க யாராவது வந்து என்ன சொன்னான்னா இந்த உபஜயஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது உங்களுக்கு நன்மை செய்யும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த உபஜயஸ்தானத்திற்கு 1 5 9 வந்து ராகு கேது சனி மாந்தி இருக்கக்கூடாது. மற்றவர்கள் இருந்தால் எந்த பாதிப்புகளையும் கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பீஸை பிடுங்கி வச்சுருவோம். பீஸை பிடிங்க வைக்கிற கிரகம் யாருன்னா இந்த 4 பேர் தான். அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா எந்த சூழ்நிலையிலும் உபஜயத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவன் அந்த கிரகத்தால் வெற்றி பெறுவான். சூரியன் இருந்தால் தகப்பனால், சந்திரன் இருந்தால் தாயால், செவ்வாய் இருந்தால் சகோதர சகோதரிகளால், அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து புதன் இருந்தால் தாய்மாமனால், கல்வியால், செவ்வாய் இருந்தால், செவ்வாய் என்பது உயர் பதவிக்கு காரகத்துவமானவன் அவன்தான். செவ்வாய் வந்து நீங்கள் இளைய சகோதரஸ்தானம் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. உபஜயஸ்தானம் இந்த ஆதிபத்தியத்தில் ஒரு இந்த இடத்தில் வந்து 3 6 10 11 ஒரு கிரகம் வந்தால் அது என்ன ஆதிபத்தியமோ அந்த காரகத்தின் ரீதியாக இவர் முன்னேறுவார். காரகத்தின் ரீதியாக கண்டிப்பாக முன்னேறுவார். அப்போ இதில் ராகு கேதுகள் சனி மாந்தி சம்மந்தப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக உறுதியாக மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. அப்போ வந்து சூரியன் இருந்தால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், சந்திரன் இருந்தால் தாய் வழி உறவுகளுடைய ஆசீர்வாதம், செவ்வாய் இருந்தால் இளைய சகோதரஸ்தானாதிபதி ப்ளஸ் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து முன்னேற்றி விட்டுருவான். அதற்கடுத்து என்ன சொன்னா புதன் இருந்தால் ஒரு கல்வியால், ஒரு நுணுக்கமான கல்வியால் முன்னேற்றி விடுவான். அதற்கடுத்து குரு இருந்தால் ஆன்மீகத்தால், அறிவால், சுய சிந்தனையால், சுக்கிரன் இருந்தால் மனைவியால், எனக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா லக்கணத்துக்கு 3ல் வந்து என்ன சொல்கிறான்னா சுக்கிரன் மனைவி வந்த பிறதையோ அது வந்த பிறதையோ அது வரைக்கும் தாலி கட்டின அன்றிலிருந்து யோகம், யோகம் இன்று வரை யோகம்தான். காரத்துவம் என்னது சுக்கிரன் ப்ளஸ் லக்கணாதிபதி. அப்போ என்ன சார் லக்கணாதிபதிக்கு வந்து என்ன சார் சுக்கிரன் வந்தாச்சு, லக்கணாதிபதியே சுக்கிரனுக்கு லக்கணாதிபதிக்கு சுக்கிரன் வந்து சேர்ந்தாச்சுன்னு என்ன சொல்கிறான்னா ரெட்டை குதிரை மாதிரி வந்து என்ன சொல்கிறேன் சல்லுன்னு வந்து என்ன சொல்கிறேன் உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு காரணம் அந்த கொடுப்பினை உள்ள கிரகத்துக்கு உண்டான டச்சபிலிட்டி வரும்போது எல்லாரும் வந்து என்ன சொன்னாலும் சிறப்பாக வர முடியும். அதே சமயத்தில் சுக்கிரன் இருந்தால் மனைவியால், ராகு இருந்தால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால், கேது இருந்தால் ஞானத்தை வந்து கையில் எடுக்கணும். உபஜயஸ்தானத்தில் கேது இருந்தால் ஞானத்தை கையில் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்மணி லக்கணத்துக்கு 6ல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனி குரு சனி, லக்கணத்துக்கு 10ல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கேது, 3ஆம் இடத்துல கிரகம் இல்லை, 6ஆம் இடத்துல இருக்குது, 10ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல இருக்குது, 10ஆம் இடத்துல இருக்குது, 11ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. ஆனால் முன்னேறலை. என்ன காரணம்னா ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஐயா 10ஆம் இடத்துல கேது இருக்குது, 6ஆம் இடத்துல வந்து வியாழனும் சனி இருக்குது, ஏன் முன்னேறலை? ரெண்டு உபஜயஸ்தானத்தில் வந்து கிரகம் இருக்குல்ல, ஏன் முன்னேறலைன்னா அந்த உபஜயஸ்தானம் 6ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் ஆகிய 10ஆம் இடத்தில் 6 7 8 9 10ஆம் இடத்தில் அந்த கோணத்தில்
குரு நின்ற ஸ்தானத்திற்கு கோணத்தில், சனி நின்ற ஸ்தானத்திற்கு கோணத்தில் கேது பகவான் அப்படியே நச்சுன்னு நின்றுட்டார். வேலை கிடையாது, நிம்மதி கிடையாது, தொழில் கிடையாது, தப்பு தப்பா தப்பு தப்பா தப்பு தப்பா தப்பு எல்லாம் தப்பு தான். ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுத்தா என்ன சொல்கிறேன்னா, அது எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா, நான் அப்படியே இருந்துட்டேன் அப்படின்னு. அப்படியே இருந்தாச்சும் ஒன்றுமே 45 வயசு வரைக்கும் உருப்படைய வேலை செய்யலாம். இதுவும் ஜாதகம் தான், இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கு. ஏன்னா மூளையும் கிடையாது. 10 வருஷம் கிளைண்ட்டு சொல்லி கேட்கல அப்படின்னு இப்படி போங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நேரத்திற்கு என்ன சொல்கிறேன்னா கேட்குறது. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறேன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்து என்ன செய்ய முடியும், ஒன்றும் பண்ணுப்பா, உன் தலையெழுத்து இதுதான். அப்போ என்ன செய்ய, இவர்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், விதிப்படி ஒரு செயலை செய்து அடி வாங்குவான் பார்த்தீங்களா. அதாவது எந்த குரு ஆதிபத்தியம் உடையவரும் ஒன்றும் சொல்கிறதை கேட்காத ஒருவன் ப்ராக்டிக்கலாக தோசைக்கல் சுடுமுடா, நான் சொல்கிறத கேளுடா, வேண்டாம்டா அப்படின்னா, அவன் தோசைக்கல் சுடுதா அப்படின்னு கையை இப்படி வச்சு பொத்து போய் ஐயோ குய்ய முறையாக பார்த்தீங்களா, அப்போ தான் இவர்கள் திருந்துவார். இப்படி நிறையா கேஸுகள் இருக்குது. நிறைய கேஸுகள் என்ன சொல்கிறான்னா, தன்னை அறிவுஜீவியாக அவன் நினச்சிக்கிறான். நீ அறிவுஜீவி கிடையாது. உன் ஜாதகத்தில் உட்கார்ந்துருக்கிற கட்டத்தில் இருக்கின்ற ப்ளஸ் பாயிண்ட் இது இருந்தால் தான் நீ ஜெயிக்கவே முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. நம்மளே இருக்கோம், ஜோதிடம் பார்க்கும், கட்டத்தை பார்த்த உடனே என்ன சார் 4 பாயிண்ட்டுனாலும் அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொன்னால் தான் அவன் நம்மளை ஜோதிடத்தில் நம்புவோம். ஒரு நாளைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தாலும் போதும், அவனுக்கு சரி பண்ணி கொடுத்தோம்னா என்ன சார், நமக்கு என்ன சொன்னான்னா உணவுக்கு காசு, நல்ல காசு கொடுத்துருவான். அந்த அளவுக்கு என்ன சொன்னால் ஜோதிடத்தை நீங்கள் தெளிவாக படிக்கணும். படிக்காமல் என்ன சொன்னான், அது வந்துடும் இது வந்துடும், அப்படி கூடி வந்துடும், இப்படி எப்படி கூடி வராது, எப்படி கூடியும் வராது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான இருக்கின்ற இடத்தை நீங்கள் டியூனப் பண்ணால் தான். இப்போ லக்னாதிபதி லக்கணத்துக்கு 3ல் இருக்கிறாரு. லக்கணத்துக்கு 3ல் இருந்து என்ன சொன்னால் அவர் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். மனைவி வந்த பிறகு பெரிய யோகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது, யோகம் வந்துருச்சு, மனைவி வந்துச்சு, அவங்க வாங்குகிற சம்பாத்தியத்தை அவங்க சோறு வாங்கி போடுறதை நம்ம தின்னுட்டு உட்கார்ந்துருந்தால் நடக்காது. நம்மளுடைய முயற்சி அந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி, அதில் சக்ஸஸ் பண்ணணும். 6ஆம் இடம் என்பது வெற்றி, 10ஆம் இடம் என்பது தொழில், 11ஆம் இடம் என்பது லாபம். இதுதான் உபஜயஸ்தானம். அதனால் எல்லாரும் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் கிரகம் இருக்கிறதா அதை டியூனப் பண்ணுங்க. 6ஆம் இடத்தில் கிரகம் இருக்கிறதா டியூனப் பண்ணுங்க. 10ஆம் இடத்தில் கிரகம் இருக்கிறதா டியூனப் பண்ணுங்க. 11ஆம் இடத்தில் கிரகம் இருக்கிறதா டியூனப் பண்ணு. டியூனப் பண்ணுவது என்பது என்ன, அந்த காரத்துவம் தான். சூரியன் இருந்தால் சிவ வழிபாடு, சந்திரன் இருந்தால் என்ன சொல்லணும் சந்திர வழிபாடு, செவ்வாய் இருந்தால் முருக வழிபாடு, புதன் இருந்தால் பெருமாள் வழிபாடு, குரு இருந்தால் சித்தர் வழிபாடு, சுக்கிரன் இருந்தால் மகாலட்சுமி வழிபாடு, சனி இருந்தால் என்ன சொல்லணும் எல்லைக்காவல் தெய்வங்கள் வழிபாடு, சனீஸ்வர பகவான் வழிபாடு, ராகு இருந்தால் முன்னோர்கள் வழிபாடு, கேது இருந்தால் சித்தர்கள் வழிபாடு தான் பண்ணி உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் இருக்கின்ற கிரகத்தை நீங்கள் டியூனப் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்த அனைத்தையும் இந்த 4 ஸ்தானங்களில் இருக்கின்ற கிரகங்கள் ராகு கேதுகளுடைய பிடியும் சனி மாந்தியுடைய பிடியும் அவர்களுக்கு கோணத்தில் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு மிக அருமையான வெற்றி கிடைக்கும். இதுதான் உபஜயஸ்தானத்துடைய உண்மையான நிலை. இதை நன்றாக 1க்கு 3 தடவையோ 5 தடவையோ தெளிவாக படியுங்கள். படித்து புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரியும், வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.